பொன்னம்பலத்தின் பொன்மனச் செம்மல். நாளை ஆருத்ரா தரிசனம். இந்த இனிய நாளை ஒட்டி பொன்னம்பலமான சிதம்பரத்தில் நிகழ்ந்த ஒரு அதிசய நிகழ்வை தெரிந்து கொள்ளுங்கள். நல்ல மனிதர்களை இவர் தங்கமான மனிதர் என்றும் இவருக்கு தங்கமான மனது என்றும் சொல்வதுண்டு. நடராஜரும் அப்படிப்பட்ட பொன்மனம் படைத்தவர்தான். ஒரு முறை மாணிக்கவாசகர் சிதம்பரம் வந்தார். அப்போது புத்த சமயத்தை சார்ந்த மன்னன் ஒருவனும் சிதம்பரத்திற்கு வந்தான். அவனுக்கு பேச முடியாத மகள் இருந்தாள். அந்த மன்னன் தில்லைவாழ் அந்தணர்களை எவர் மதம் உயர்ந்தது என்ற பொருளில் வாத போட்டிக்கு அழைத்தான். அந்தணர்களின் கனவில் தோன்றிய நடராஜர் மாணிக்கவாசகரை வாத போட்டிக்கு அனுப்பும்படி கூறினார். அந்தணர்களும் அவ்வாறே செய்தனர். போட்டி தொடங்கியது. அவரவர் மதத்தின் பெருமைகளை பற்றி விவாதம் நடந்தது. சைவத்தின் பெருமையை நிரூபிக்க ஏதாவது அதிசயம் நிகழ்த்தும்படி மன்னன் கேட்டான். மாணிக்கவாசகர் அவனிடம், எங்கள் நடராஜரின் அருளால் பேச முடியாத உன் மகள் பேசுவாள் என்றார். மனதார நடராஜரை வணங்கினார். அந்த பெண்ணும் அருமையாக பேச ஆரம்பித்தாள். இதையடுத்து அந்த மன்னன் சைவ மதத்தை தழுவினான். எந்த மதம் என பாராமல் எல்லாருக்கும் அருளும் தங்கமான மனம் கொண்டவர் என்பதால் நடராஜ பெருமானுக்கு பொன்னம்பலத்தான் என பெயர் வந்தது. பொன் வேய்ந்த கூரையால் மட்டுமல்ல, பொன்னான மனம் கொண்ட இந்த பொன்மனச் செம்மல் பக்தர்கள் கேட்டதை அருளுவார்.